அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ரிலீஸ் ஆகும்போது அதோட இன்டர்வெல்ல பிளே ஆகுங்கிற மாதிரி நியூஸ் இப்ப வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரோட ரன் டைம் 1 நிமிஷம் 25 செகண்ட் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷோட புக்கிங்ஸ் தமிழ்நாடு அளவுல நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். யாஷோட டாக்ஸிக் மூவில இருந்து 100 days to goன்னு சொல்லி ஒரு புது போஸ்டர் இப்ப விட்டுருக்காங்க. இன்னும் 100 நாள்ல மூவி ரிலீஸ் ஆயிடும். மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆக போகுது. கீது மோகன்தாஸ் டைரக்ஷன்ல யாஷ் நயன்தாரா நடிக்கிறாங்க. பிரதீப்போட இலக்கிய படம் டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா படம் இப்ப பிப்ரவரிக்கு போஸ்ட்போன் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாளாவே நியூஸ் வந்துச்சு இந்த படம் போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு. ஆனா அவங்களே ஒரு போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க படம் டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகும்னு. ஆனா இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா படம் போஸ்ட்போன் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு 10 days கிட்ட தான் படம் ரிலீஸ் ஆக டைம் இருக்கு. இன்னும் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகல. சோ இதனாலே படம் போஸ்ட்போன் ஆகும்னு தான் மோஸ்டா எதிர்பார்க்கப்படுது. எப்ப அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரத்னகுமார் டைரக்ஷன் பண்ற அடுத்த மூவிக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் நாளைக்கே வரப்போகுது. நாளைக்கு மதியம் 1:29 இது வரும். சிவகார்த்திகேயனை யூஎஸ்ஏ கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில ஸ்கேன் எல்லாம் பண்ண போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கான ஒரு சில போட்டோஸ் எல்லாமே கூட வந்திருக்கு அவரை ஸ்கேன் பண்ற மாதிரி. இதே மாதிரிதான் கோட் மூவில தளபதியை ஸ்கேன் பண்ணாங்க அந்த டிஏஜிங்காக. இப்ப சிவகார்த்திகேயனை ஸ்கேன் பண்றாங்க. சோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். இது மூலமாவே அது கன்ஃபார்ம் ஆகுது. சிம்புவோட அரசன் மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு மதுரையில ஸ்டார்ட் ஆயிட்டு மதுரை கோவில்பட்டியில ஷூட்டிங் போகுது. மூவிக்கான பூஜையுமே போட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதை முடிச்சிட்டு டீம் அடுத்த ஷெட்யூலுக்கு சென்னை வர போறாங்க. சூர்யா 47 மூவிக்கான பூஜை வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. ஜித்து மாதவன் டைரக்ஷன் பண்ற இந்த மூவிக்கு சுஷின் ஷியா மியூசிக் பண்றாரு. ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நேத்து நான் சொல்லிருப்பேன். அண்ட் இந்த சூர்யா 47 மூவிக்கு ஒன் ஆஃப் த ரைட்டரா பரிதாபங்கள் டிராவிடும் ஒர்க் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஜனநாயகன் ட்ரெய்லர் விடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ரெய்லர் பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நியூ இயர் ஸ்பெஷலா தான் இது ரிலீஸ் ஆகும். இந்த வருஷம் தனுஷுக்கு வந்த 3 மூவிஸோட ஹிட் ஃபிளாப் ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டிருக்காரு. 3 மூவிஸ்மே பாத்தீங்கன்னா ஹிட் தான். இட்லி கடை வந்து நினைச்ச அளவுக்கு போலனாலும் அதுவுமே ஓரளவுக்கு ஹிட் தான். இந்த 3 மூவிஸ்க்கான வசூலம் இருந்தா செக் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இல்லைன்னா தனி வீடியோவா கூட போடுறேன். சூர்யா 46, 47 இந்த 2 மூவிக்கும் மெயின் லாங்குவேஜ் தமிழ் தானு கேட்டிருக்காரு. சூர்யா 47க்கு மெயின் லாங்குவேஜ் தமிழ் தான். சூர்யா 46க்கு வந்து பைலிங்குவல் படமா இருக்கும். தமிழ் தெலுங்கு மாத்தி மாத்தி எடுப்பாங்க. சூர்யாவோட கருணா படம் டிராப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ரீசெண்டா தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. 2 days முன்னாடி தான் போட்டேன். களம் காவல் மூவிக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிருக்காரு. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல. நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ரிவ்யூ வந்திருக்கு. நான் இனிமே தான் பார்க்கணும். ரோலக்ஸோட ஸ்டாண்ட் அலோன் படம் நடக்குமான்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். படம் ஃபியூச்சர்ல நடக்கும். ஆனா இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ பழைய டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் மூவிஸ் எடுக்கிறது இல்லன்னு சொல்லி ஒரு சில டைரக்டர்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல பி வாசுலா ரீசெண்டா சந்திரமுகி 2 எடுத்தாரு. ஆனா படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. மத்த டைரக்டர்ஸ் ஏன் பெருசா படம் எடுக்கலன்னா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெருசா கிடைக்கல. ஒரு சிலர் வேணும்னே கூட ட்ரை பண்ணாம கூட இருப்பாங்க. இதுல பார்த்திபன் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட அடுத்த படம் ரிலீஸ் ஆகும். மார்க் மூவிக்கு நான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது நீங்க சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் இந்த அப்டேட் மிஸ் பண்ணிட்டேன். 2 days முன்னாடி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. நான் அப்ப அந்த அப்டேட் சொல்ல முடியல. இந்த கமெண்ட்டுக்கான பதில் வந்து இதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இதை பத்தி சூர்யாவோட 100 கோடி மூவிஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி ஆல்ரெடி தனி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். பெரிய ஹீரோஸ்க்கு எந்தெந்த மூவிஸ் அதிகமா வசூல் பண்ணிருக்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரஜினி பர்த்டேக்கு படையப்பா ரிலீஸ் ஆகுது. எஜமான் படமும் ரிலீஸ் ஆகுது. இது வசூல பாதிக்காதான்னு கேட்டிருக்காரு. ரஜினி பர்த்டே பொறுத்த வரைக்கும் ரீ ரிலீஸ் பண்றது ஃபேன்ஸ் கொண்டாடதான், வசூலுக்காக இல்ல. இந்த 2 கொஸ்டின் பத்தியுமே ரீசெண்டா நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. ஃப்ரீடம் மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட்டும் கிளியரா இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இப்போ இந்த கமெண்ட் பண்ணவர் இருக்காருல்ல, இவர் தான் நான் கொடுக்குற அப்டேட் எல்லாம் கரெக்டா நோட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மூவிக்கு நான் அப்டேட் நான் இல்லன்னு சொல்லிட்டா திரும்ப அந்த அப்டேட் அவர் கேட்கறது இல்ல, வேற அப்டேட் தான் கேட்பாரு. ஆனா நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்ல. ஒரு மூவிக்கு நான் அப்டேட் இல்லன்னு சொன்னாலும் திரும்ப அதே கமெண்ட் பண்றீங்க. அண்ட் ஒரு சில அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் வீடியோ சரியா நோட் பண்ணாம திரும்ப அதே கமெண்ட் கூட கேக்குறீங்க. ஆனா இவர் எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்றாரு. சோ இவர மாதிரி கொஞ்சம் கொடுக்குற அப்டேட் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தங்க மகன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.